டவுனா இருந்தாலும் ஒரு சில மோட்டிவேஷன் கோட்ஸ் படிச்ச உடனே மைண்ட் வந்து பயங்கர ரெஃப்ரெஷ் ஆகும் இல்லையா? நம்பிக்கை, தைரியம் எல்லாமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்படிப்பட்ட நிறைய மோட்டிவேஷனல் கோட்ஸ் இந்த புக்கு ஃபுல்லாமே வந்து இருக்கு. இந்த புக்கே உலகம் ஃபுல்லா பல கனவுகளோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக தான் அப்படின்னு இந்த புக்கோட ஆத்தர் வந்து சொல்றாரு. உலகெங்கும் கனவுகளோடு வாழ்கின்ற ஒட்டுமொத்த இளைஞர்களுக்காகவும் இந்த நூல் சமர்ப்பிக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்ம என்ன புக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முனைவர் ப. மணிகண்டன் அவர்களுடைய வா படி போ. நான் முன்னவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புக்கு ஃபுல்லாமே பல மோட்டிவேஷன் கோர்ஸ், அதுக்கப்புறம் கவிதைகள் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். முனைவர் ப. மணிகண்டன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேடை பேச்சாளரும் கூட. நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காரு. வா படிப்போ வந்து அவருடைய 7வது புத்தகம். இளைஞர்களுக்காக, குறிப்பாக கனவோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக தான் இந்த புத்தகத்தையே அவர் வந்து எழுதியிருக்காரு. இதில் இருக்கக்கூடிய கோட்ஸ்லாம் படிக்கும் போது நமக்கு நம்பிக்கை, தைரியம் எல்லாமே வந்து புதுசா வந்து கிடைக்கும். அப்படி நமக்கு தைரியத்தை ஊட்டக்கூடிய நிறைய கோட்ஸ் இந்த புக்கு ஃபுல்லாமே வந்து இருக்கு. 123 பக்கங்கள் வந்து இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு 5 கோட்ஸ் உங்களுக்காக நான் வந்து வாசிச்சு காட்டுறேன். எல்லாத்தையும் வாசிக்க முடியாது இல்லையா? நீங்க புக்கு வாங்கி படிச்சு பாத்துருங்க. சிங்கிள் சிட்டிங்கும் வந்து படிச்சு முடிச்சிடலாம். ரொம்பவே எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் வந்து எழுதியிருக்காரு. வாங்க இப்போ அந்த 5 கோட்ஸை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இது நம்மள பல பேர் வந்து பண்ணியிருப்போம். ஏன் நான் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவன் பண்ணட்டுமே, அவங்க பண்ணட்டுமே, அவங்க பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் பண்றேன், என்கிட்ட இருந்தெல்லாம் ஆரம்பிக்க வேண்டாம், யாராச்சும் பண்ணட்டும், இல்லை யார் மூலமா வச்சு ஃபர்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைப்போம். ஆனா இது எல்லாமே வெறும் சாக்கு போக்கு தான். அதைத்தான் இந்த கோயிட்ல வந்து அழகா சொல்லியிருக்காங்க. உலகில் உள்ள மனிதர்களை மனிதர்களாக மதிப்பதற்கு முதலில் உன்னிடத்தில் இருந்து தொடங்கு. ஒரு சமூக மாற்றம் உன்னிடத்தில் இருந்து உருவாகட்டும். எவ்வளோ பெரிய விஷயத்த சிம்பிளா சொல்லியிருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்களை நீ மதிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓன்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண. உன்னை நீ மதி. ஒரு சமூக மாற்றம் ஓன்ட்ட இருந்து ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு. ஆமாங்கல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மனுஷங்களை மதிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளே வந்து மதிக்கணும். அதெல்லாம் நம்ம பண்றது வந்து கிடையாது. நம்ம வந்து மதிக்க ஆரம்பிச்சாலே நம்ம கிட்டதும் சமூக மாற்றம் ஆரம்பம் ஆகும். இவ்வளோ பெரிய விஷயத்த தெளிவா இந்த கோட்ல வந்து சொல்லிட்டாங்க. உலகில் உள்ள மனிதர்களை மனிதர்களாக மதிப்பதற்கு முதலில் உன்னிடத்தில் இருந்து தொடங்கு. ஒரு சமூக மாற்றம் உன்னிடத்தில் இருந்து உருவாகட்டும். அடுத்தது செகண்ட் ஒன். இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு கோட். வழி தந்த மனிதர்களை நினைவில் வை. இனி வழி இல்லாமல் வாழ பழகு. அவர்கள்தான் வழி காட்டிய மனிதர்கள். நம்மளாம் வந்து யாராச்சும் நமக்கு வந்து வழி தந்துட்டாங்க அப்படின்னா, அவனை வந்து மறந்துடணும், அவளை வந்து மறந்துடணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்ம வந்து அப்படி பண்ணவே வந்து கூடாது. ஏன்னா நமக்கு வழி தந்தவங்க நம்ம வந்து மறக்கவே கூடாது, நினைவுல வச்சுட்டே இருக்கணும். அதே நேரத்துல அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. வழி இல்லாம வாழ பழகிக்கணும். ஆனா அவங்கள மறக்கவும் கூடாது. ஏன்னா அவங்க நமக்கு வழி மட்டும் தரல, அவங்க தான் வழியே நமக்கு வந்து காட்டியிருக்காங்க. அதான் அந்த கோட்ல வந்து சொல்றாங்க. வழி தந்த மனிதர்களை நினைவில் வை. இனி வழி இல்லாமல் வாழ பழகு. அவர்கள்தான் வழி காட்டிய மனிதர்கள். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன். எதிரியை கூட மன்னித்து விடு, துரோகியை மன்னித்து விடாதே. துரோகி மட்டுமே உன்னை வீழ்த்த துடித்தவன். அவன் வீழ்த்த துடித்தாலும் நீ வீழ்ந்து போக மாட்டாய். மீண்டும் எழுவாய், விரைவில் வெல்வாய். எஸ், எதிரியை கூட மன்னிச்சிடு, ஆனா துரோகியை மன்னிக்கவே கூடாது இல்லையா? அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னா, துரோகி தான் வந்து உன்னை வீழ்த்த வந்து துடிக்கிறவன். ஆனா அவன் என்னன்னா உன்னை வீழ்த்த நினைச்சாலும் நீ வீழ்ந்து போக மாட்ட, மறுபடியும் எந்திரிச்சு வந்து கண்டிப்பா உன்னை ஜெயிச்சிருவ அப்படின்னு ஃபயரான ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸை வந்து எழுதியிருக்காங்க. இதுல வரக்கூடிய எல்லா கோட்ஸுமே எப்படி இருக்குன்னா, ஆட்டோ பின்னாடியே வந்து எழுதலாம், நம்ம கார் பின்னாடி எழுதலாம். இந்த கோட்லாம் அப்படியே வந்து ஃப்ரேம் போட்டு வீட்லேயே வந்து வச்சுக்கலாம். நானே வந்து அப்புறம் நினச்சேன், ஒரு சிலர் கோட்ஸ்லாம் வந்து ஓகே பிரிண்ட் எடுத்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம் பேக் ட்ராப்புக்கு அப்படின்னு. அந்த மாதிரிக்கு பயங்கர ஃபயரான மோட்டிவேஷன் கோட்ஸ்லாம் வந்து இந்த புக்கில் நிறையாவே வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் ஒன். உயரம் பெரியது என நினைத்து எவருமே எவரெஸ்ட் சிகரத்தின் மேல் ஏறாமல் இருந்தார்களா? இல்லையே, யாரோ ஒருவர் எப்போதும் எவரெஸ்ட் சிகரத்தின் மேல் ஏறிக்கொண்டுதானே இருக்கிறார்கள். அதுபோல நீங்களும் உயரம் பெரிதாக இருந்தாலும் அந்த உயரத்தை தொட உங்கள் முயற்சிகளை அன்றாடம் கொடுத்து கொண்டே இருங்கள். முயற்சிக்கான விதை ஆலமரமாய் வளர்ந்து நின்று பல்வேறு விழுதுகளாய் பரிணமிக்கட்டும்.
சில பேரை நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க, உன் தகுதிக்கு மீறி ஆசைப்படாத, எட்டால கணிக்கே ஆசைப்படுற, உனக்கு என்ன வருமோ அது மட்டும் பண்ணு, அது அவ்வளோ பெருசு, உன்னால அது முடியுமா அப்படி சொல்லலாம் கேட்பாங்க. அதெல்லாம் காதே நம்ம வந்து வாங்கிக்கவே வந்து கூடாது. ஏன்னா இதுல சொல்ற மாதிரி எவரெஸ்ட் மலை எவ்வளோ பெருசு, ஆனாலும் அதுல யாரோ ஒருத்தவங்க ஏறிக்கிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம எவ்வளோ பெரிய கனவுகள் வேணா வச்சுக்கலாம், யாருக்குமே நீ கனவு காணாத அப்படின்னு சொல்றது தகுதியே வந்து கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த கனவு எவ்வளோ பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, ஆசைப்படுங்க. ஆனா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அந்த கனவு அடையிறதுக்கான முயற்சிக்கு நீங்க எடுத்துட்டே வந்து இருக்கணும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நிச்சயம் அது வந்து நடக்கும். அதைத்தான் இந்த கோட்ல வந்து அழகா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது லாஸ்ட் ஒன், 5th ஒன். என்னால் பேச முடியாது, என்னால் எழுத முடியாது, என்னால் படிக்க முடியாது, என்னால் நடக்க முடியாது, என்னால் எதுவும் முடியாது என முடங்கி விடாமல், என்னால் எல்லாமும் முடியும் என முயன்றால் பேசவும் முடியும், எழுதவும் முடியும், படிக்கவும் முடியும், நடக்கவும் முடியும். எனவே என்னால் முடியும் என நம்பு. நாளையே சாதனை உலகில் நீயும் சாதனையாளரே. ஆமானால என்னால இது முடியாது, என்னால அது முடியாது, என்னால இது பண்ணவே முடியாது அப்படின்னு நம்மளே நினைச்சா முடியவே முடியாதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்பணும். நம்ம நம்பணும் அப்படின்னா நம்மளால எது வேணாலும் வந்து முடியும். நாளைக்கு நம்ம கையில தான். அதைத்தான் இந்த கோயிட்ல அழகா வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய கோயிட்ஸ் இந்த புக்கு ஃபுல்லாமே வந்து இருக்கு. ஆக்சுவலி வந்து நீங்க வந்து அஸ்பிரன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்க, இல்லைன்னா பெரிய ட்ரீம்ஸோடு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த புக்கை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம். ஒரு பெஸ்ட் கிஃப்டிங் ஆப்ஷனாக வந்து இருக்கும். ஏன்னா அவங்களுக்குலாம் இந்த புக்ஸ்லாம் வந்து தேவைப்படும். இந்த மாதிரியான புத்தகங்கள் இந்த கோட்ஸ்லாம் படிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும், தைரியம், நம்பிக்கைலாம் வந்து புதுசாக வந்து கிடைக்கும். அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த புக் பற்றியான டீட்டெயில்ஸ் அண்ட் ஆத்தரோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த புக் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். படிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.